தேனி மாவட்டம் அனுப்பப்பட்டீங்க ஊருக்கு வந்தேன். 2 தங்கச்சியும் இந்த தம்பியும், அம்மா அப்பா கிடையாது அவங்களுக்கு. இவ்வளவுதான் வீடு இருக்கு. கேப்டன் ஒரு தடவை வந்து பாருங்க, நாங்க வீடு ஒழுகுது. மேற்கொண்டு இந்த பாத்ரூம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. பொம்பளை பிள்ளையா எவ்வளவு சிரமப்படும் உங்களுக்கே தெரியும். இங்க தேனி மாவட்டம் அரசியல் பிரமுகர் இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்சா இந்த பிள்ளைங்களை பாருங்க, பொம்பளை பிள்ளைக்காக பாருங்க, வேற எதுக்காகவும் நான் கேட்கல. அந்த அடுப்பு பிரச்சனை இருக்காது, நான் முடிச்சு விட்டுறேன். அது என்னால முடியும். சரியா? மொத்தமா கிளீன் பண்ண முடியாட்டியும் என் தகுதிக்கு பண்ண முடியும், நான் பண்றேன். ஏன்னா சரியா? சரி, நானும் ஒரு ஆட்டாக்காரன் இருக்க சொல்லிக்கிறேன். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் லெப்ட் பாண்டி. நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிவடி சட்டமன்ற தொகுதி அனுபவத்தில் இருக்கேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொஞ்சம் வைரல் ஆச்சு. அதாவது 2 பொண்ணுங்க ஒரு பையன், தாய் தகப்பன் இல்லை. அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டு திருநெல்வேலியில் கேப்டன் மூலியமா எனக்கு இன்ஸ்டாக்கு வந்துச்சு. அப்போ நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி அந்த வீடியோ நிலைமை சொல்கிறேன். அம்மா அப்பா கிடையாது அவங்களுக்கு, இவ்வளவுதான் வீடு இருக்கு. கேப்டன் ஒரு தடவை வந்து பாருங்க, நாங்க வீடு ஒழுகுது, பாத்ரூம் வசதி கிடையாது, பொம்பளை பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, உங்களால எந்த உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னான். இதுக்குள்ள 3 குழந்தைங்க தூங்கி இருக்குது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய வரும்போது என்ன செஞ்சா என் ஒன்றிய செயலாளர் கவின் அனுப்பிச்சு பாரு வண்டி அப்படின்ட்டு தம்பி வந்து பார்த்தேன். பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கு 1 மாசம் தேவையான மளிகை ஜாமான் அரிசி வாங்கி கொடுத்து போனேன். அப்புறம் இன்னொரு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்ன செஞ்சு தரேன், மளிகை ஜாமான் அரிசி வேற அடுப்பு சிலிண்டர் வாங்கிட்டாங்களா, சந்தோஷம். இது பண்ணி 2 ஒன்றிய செயல் பண்ணிக்காங்க. நாங்க எங்க மாவட்ட சார் என்ன செய்யணும்டா, தம்பி வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி வந்து கிடையாது. சூழ்நிலை பாட்டி எவ்வளவு 8 கிட்ட இருக்கும் ரூம், 8 இருக்கும் பெரிய ரூம் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு வந்து எங்களோட சொந்த செலவுல நாங்க வீடு கட்டித்தரோம். எங்க தளபதியார் ஆணைக்கிறாங்க, எங்க பொதுச்செயலாளர் புஷியானந்த அவர்களின் வழிகாட்டுபடி எங்களது பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சீக்கிரம் ஆலோசனை வந்து இந்த வீடு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அந்த வீடு வேலை காட்டி ஆரம்பிச்சோம். பார்த்தா தெரியும் பேஸ் மட்டும் இருந்துச்சு, இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சாச்சு. போயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ வந்து முடியும் தருவாயில அந்த வீடியோ மறுபடியும். நன்றி.